ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் யூஜிசி நெட்டு சிலபஸ் வைஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. எஜுகேஷன் டெக்னாலஜியில் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து பொது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கேள்வி 1. கல்வி நுட்பவியல் கல்வித்துறையில் உருவான ஓர் டேஷ் அணுகுமுறையாகும். கல்வி நுட்பவியல் கல்வித்துறையில் உருவான ஓர் அறிவியல் அணுகுமுறையாகும். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி, அறிவியல். கேள்வி 2. கற்றல் உளவியலை கற்பித்தல் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவதன் வடிவமே கல்வி நுட்பவியல் ஆகும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜான் பி டிசாக்கோ தான் சொல்லியிருக்காரு. 2க்கான பதில் ஆப்ஷன் சி, ஜான் பி டிசாக்கோ. கேள்வி 3. மாணவர்களை கற்றலுக்கு தூண்டும் கல்வி நுட்பவியலில் அடங்கியிருப்பது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நடத்தை நுட்பம், கற்றல் கற்பித்தல் நுட்பம், தகவல் தொடர்பு, இது எல்லாமே தான் கரெக்ட். 3க்கான பதில் ஆப்ஷன் டி அனைத்தும். கேள்வி 4. கல்வி நுட்பவியல் டேஷ் விளைவுகளை மதிப்பீடு செய்வதற்கு வலியுறுத்துகிறது. கல்வி நுட்பவியல் கற்றல் விளைவுகளை மதிப்பீடு செய்வதற்கு வலியுறுத்துகிறது. 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கற்றல். கேள்வி 5. கற்பித்தலில் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி கற்பித்தலால் நல்ல விளைவுகளை அதிகரிப்பதே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்வியில் நுட்பவியல். 5க்கான பதில் ஆப்ஷன் பி, கல்வியில் நுட்பவியல். கேள்வி 6. வானொலி, தொலைக்காட்சி, கற்பிக்கும் இயந்திரம், கணிப்பொறி போன்ற தொழில்நுட்ப சாதனங்களை கல்வியில் பயன்படுத்துவதற்கு டேஷ் அணுகுமுறை என்று பெயர். வானொலி, தொலைக்காட்சி, கற்பிக்கும் இயந்திரம், கணிப்பொறி போன்ற தொழில்நுட்ப சாதனங்களை கல்வியில் பயன்படுத்துவதற்கு வன்பொருள் அணுகுமுறை அப்படின்னு பேரு. 6க்கான பதில் ஆப்ஷன் சி, வன்பொருள் அணுகுமுறை. கேள்வி 7. கல்வி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் என்ன? கல்வி தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள் கற்பித்தலை வளமைப்படுத்தவும் உயிரூட்டவும் செய்கிறது. பாடப்பொருளை எளிதில் புரிந்து கொள்ளவும் நினைவில் நிறுத்தவும் உதவுகிறது. மொழி சாராத படிமங்களையும் குறியீடுகளையும் விளக்கிட முடிகிறது. இது எல்லாமே தான் கரெக்ட். 7க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 8. 1986 தொலைக்காட்சி கல்வி ஒளிபரப்புக்காக ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்சாட் 1B. 8க்கான பதில் ஆப்ஷன் ஏ, இன்சாட் 1B. கேள்வி 9. கிராமப்புற மாணவர்களுக்கு கணிப்பொறியில் விழிப்புணர்வு பெற கணிப்பொறி, வன்பொருள், மென்பொருள் பற்றி கல்வியில் அறிமுகம் செஞ்சது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது குரோவெல் தான் அறிமுகம் செய்கிறாரு. 9க்கான பதில் ஆப்ஷன் சி, குரோவெல். கேள்வி 10. ஆசிரியருடைய துணையின்றி மாணவர்கள் தாங்களாகவே ஒளிநாடா, வானொலி, தொலைக்காட்சி, கணினி துணையுடன் கற்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர். 10க்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஊடக கல்வி அப்படின்னு பேரு. கேள்வி 11. கற்பித்தலில் பல்வகை ஊடகங்களை பயன்படுத்துவதால் மாணவர்களிடையே டேஷ் குறைகிறது. என்ன குறைகிறது? கற்றல் வேறுபாடு குறைகிறது. 11க்கான பதில் ஆப்ஷன் பி, கற்றல் வேறுபாடு. கேள்வி 12. இன்சாட் 3C செயற்கைக்கோள் மூலம் ஒளிபரப்பப்படுகின்ற தொலைக்காட்சி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கியான் தர்ஷன். 12க்கான பதில் ஆப்ஷன் டி, கியான் தர்ஷன். கேள்வி 13. இந்தியாவில் சமூக வானொலி தொடங்கப்பட்ட வருடம் எப்போ அப்படின்னா இந்தியாவில் சமூக வானொலி தொடங்கப்பட்ட வருடம் 1990. 13க்கான பதில் ஆப்ஷன் பி, 1990. கேள்வி 14. இணையதளத்தின் மூலமாக மாணவர்கள் கற்றலை மேற்கொள்ளுகின்ற முறைக்கு என்ன பேரு அப்படின்னு பார்க்கும் பொழுது MOOC, மூக். 14க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 15. முகநூல் உருவாக்குனது யாரு? முகநூல் உருவாக்குனது மார்க் ஜூகர்பெர்க் தான் முகநூலை உருவாக்குறாரு. ஃபேஸ்புக் இருக்குல்ல, அதான். 15க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 16. உலகின் கல்வியில் முன்னணி வகிக்கிற நாடு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பின்லாந்து தான். உலக அளவில் கல்வியில் முன்னணி வகிக்கிற நாடு பின்லாந்து. 16க்கான பதில் ஆப்ஷன் ஏ, பின்லாந்து. கேள்வி 17. இக்னோவின் மின்னியல் பாடப்புத்தகங்களை கொண்ட இணையதளம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜிங்கோஷ்.
17க்கான பதில் ஆப்ஷன் பி ஜிங்கோஷ். இதோட இன்னைக்கான எஜுகேஷனில் யூஜிசி நெட் சிலபஸ் வைஸ் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடிஞ்சிருது. இது உங்களுக்கு பிஎட்டில் கூட எஜுகேஷன் டெக்னாலஜி லெசனில் இருக்கிற எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.